நீங்கள் வீட்டில் அன்னாபிஷேகம் செய்தாலும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு அன்னாபிஷேகம் செய்வதை கண்குளிர கண்டு வாருங்கள். வீட்டில் அன்னாபிஷேகம் செய்யாதவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலுக்கு பச்சரிசி வாங்கி அன்னாபிஷேகத்திற்கு வழங்குங்கள். அரிசி தவிர கூடுதலாக பால் மற்றும் தேன் கூட இந்த நாள் அன்று நீங்கள் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். மேலும் நீங்கள் ஏதேனும் உணவு சமைத்து கொண்டு சென்று கோவிலுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்யலாம். இந்த நாளில் கோவிலில் கொடுக்கின்ற அன்னத்தை கட்டாயம் சாப்பிடுங்கள். மேலும் தர்பை புல் மற்றும் தீர்த்தம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த தர்பை புல்லை வீட்டிற்கு கொண்டு வந்து தலையணையில் வைத்து தூங்கி அடுத்த நாள் ஓடும் தண்ணீரில் விட்டுவிடுங்கள். இந்த ஐப்பசி அன்னாபிஷேக நாளன்று கோவிலில் சிறிதளவு அரிசியை கொடுத்து விடுவார்கள். அந்த அரிசியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சமைப்பதற்காக வாங்கி வைத்திருக்கின்ற அரிசியோடு சேர்த்து விடுங்கள். இப்படி கலந்து வைப்பதால் ஆண்டு முழுவதும் நம் வீட்டில் உணவிற்கு பஞ்சமே வராது என்பது ஐதீகம். உணவு என்பது